அந்த தேவன் ஆசீர்வதித்து கொண்டு போயிட்டே இருப்பார். தேவனுக்கு பயந்து நடக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடந்துகிட்டே சொல்லாமே. இதை கொடுக்கிறது சபை, இதை கொடுக்கிறது தேவன் சபையின் மூலமா இதை செய்கிறோம். அவருடைய வாலிபர்களை நம்ம உற்சாகப்படுத்த வேண்டும். அவருடைய சபைக்குள்ளே வைத்து நாம் வளர்க்கிறோம், ஜெபம் பண்றோம், அவங்களை ஐக்கியப்படுத்துகிறோம். அவருடைய பரிசுத்த பாதையில நடக்க, சத்தியத்துல நடக்க அவர்களை கவனித்து அவர்களோடு கூட பயணிக்கிறோம். உலகம் கொள்ளாத அப்ப வாலிபர்களை நம்ம கர்த்தருக்குள்ளே வளர்க்கவும் அவர்களை பலப்படுத்தவும் அவசியமா இருக்கு. சரி, ஸ்தோத்திரம். ஆகவே கொஞ்சம் தாமதமாக ஒரு 11 ஆகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 11க்குமே பிரியாணி சாப்பிட்டு அப்புறம் கொடுங்க. சுடுதண்ணி ஊத்திட்டு ஓட வேண்டாம். சொல்லுங்க ஆமே. சுடுதண்ணி ஊத்திட்டு குடுக்குன்னு ஓட வேண்டாம். ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சபைக்காக உங்களுடைய பிள்ளைகள் தான். சரி, கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. பழைய நல்ல ஆழமான விசுவாச மக்களும் நம்ம இருக்கிறோம், அநேகர் புதியவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த சத்தியத்தை, தேவனுடைய இந்த மகிமையான சத்தியத்தை கவனித்து நாம் ஜெபிக்கிறது நமக்கு மிகுந்த பலனுள்ளதா இருக்கும். சோதரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, சொல்லுங்க ஆமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு உலகம் முழுவதிலும் பக்திமான்கள் ஆசையோடு எதிர்பார்த்த ஒன்று. கவனிக்கல, சொல்லுங்க ஆமே. ஏன்னா ரட்சகர் பூமியில பிறப்பார், இந்த பூமியில மெசியா பிறப்பார், இந்த பூமியில மகிமையுள்ள ஆண்டவர் கடவுள் தாமே மனிதனாக பிறப்பார் என்று சொல்லி உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை எதிர்பார்த்தவர்கள் தான் பரிசுத்தவான்கள். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க. உலகத்துல மனுஷர்கள் என்னத்தையோ எதிர்பார்ப்பாங்க. நம்ம வாட்ஸ்அப் நிறைய செய்திகள் வருது, நம்ம கேட்கவே மாட்டோம். நான் ஆலோசனை வந்துட்டே மனைவியை நடத்த வேண்டியது நம்மளா கேட்ட வருது. புருஷனை சந்தோஷமா வைத்துக் கொள்வது எப்படி நம்ம கேட்கவே இல்லை, வருது. தவிர்க்க வேண்டிய நபர்கள் எனக்கு அவனை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், உரிப்பமான ஒரு பொண்ணு யார் கேட்டான், நீ என்ன பைபிள் படிச்சிருக்கியா, நீ என்ன பாஸ்டரா? இல்ல சில பேய்கள் அதை நம்புது. அது வந்து நம்முடைய மனதை மாற்றக்கூடிய ஒரு விதை. நீ தவிர்க்க வேண்டிய நபர்கள் எங்கேயோ இருந்து யாரோ ஒருத்தன் சொல்றாங்க, பஞ்சாங்கம் காலம் இருக்கிறாங்க, நல்ல நேரம் பிடிங்க. அவன் எங்கேயோ வந்துட்டான், அவன் ஆடி மாசம் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பான், அவன் சகாயமா என்ன பண்ணிட்டு இருப்பான். ஆனா நமக்கு பஞ்சாங்கம் எழுதி விட்டுட்டு இருப்பான். புறப்பட வேண்டிய நேரம், வர வேண்டிய நேரம், ராகு காலம், குளிகை, யமகண்டம். கேட்கிறீங்களா? சில குறிப்பிட்ட விசுவாசிகள், பைபிள் தெரியாத கிறிஸ்தவர்களும் கூட ரகசியமா பாத்துக்கணும். பாஸ்டர் நீ பாத்துக்க, என்னைய மட்டும் கொடுக்காது, உன் பாவத்துல எனக்கு பங்கு வேண்டாம், அந்த தண்டனை உன்னோட சொல்லாமே. ரகசியமா பார்த்தாலும் சரி, வெளியே பார்த்தாலும் சரி, நல்ல நேரத்தில் நீனே திறந்துக்க, நீனே வீட்டை வச்சு என்னை கூப்பிடாது, உன் காணிக்கே எனக்கு வேண்டாம். ஏன்னா எங்கேயோ உட்காந்து காலம் எழுதிட்டு இருக்கிறேன். அவன் கிறிஸ்தவனும் கிடையாது, அவன் ரசிக்கப்பட்டவன் கிடையாது, நாள் பார்க்கிறவனும் குறி கேட்கிறவனும் சபிக்கப்பட்டவர்கள் கட்ட சொல்லி இருக்கிறான். சொல்லாமே. இந்த சத்திய அறிவு நமக்கு வந்தாதான் விசுவாசத்திலே நம்ம நிற்போம், இல்லைன்னு நிற்க மாட்டோம். ஏன் இது சொல்றேன்னா, ஏகப்பட்டது இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. நீ சேர்த்துக் கொள்ள வேண்டிய நபர்கள், தவிர்க்க வேண்டிய நபர்கள், சொல்ல வேண்டிய காரியங்கள், சொல்லக்கூடாத காரியங்கள் வருது அவங்களுக்கு. அதெல்லாம் பேய். சத்தியத்தை படிங்க, நீதிமொழிகளை படிங்க, எங்கேயோ போயிருவீங்க, பிரசங்கிய படிங்க, உன்னத பாட்டு படிங்க. கடவுள் சொன்ன ஆசீர்வாதங்கள் உங்களது வரும். சொல்லாமே உருப்படாம எவ்வளவு சொல்லிட்டு இருப்பான். சொல்லக்கூடாத ரகசியங்கள், சொல்ல வேண்டியது எனக்கு பார்த்தோம்னா நம்ம அதை கேட்கல, நம்ம தேடல, ஆனா வருது. சொல்லாமே. ஏன் இது முக்கியம்? இந்த கர்த்தருடைய சத்தியம் ஏன் முக்கியம்னா, முதல் குறிப்பு, கடவுள் இந்த பூமியில பிறப்பார் என்று உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை ஆசையோடு எதிர்பார்த்தவர்கள் பக்திமான்கள். சொல்லாமே. அதுக்காக காத்திருந்தவர்கள் பரிசுத்தவான்கள், பக்திமான்கள், நீதிமான்கள். ஏன்னா அவர்களிடத்துல ஒரு முக்கியமான காரியத்திற்கு மீட்பு தேவைப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்துல இன்னைக்கும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. கோயிலுக்கு போற 5 மனுஷன் கூட கோயிலுக்கு போறாரு, போகும்போது ஒரு சாவலை 1 வருஷம் வெட்டி பிடிச்சிட்டு போறாரு. இந்த சாவலை வெட்டி ரத்தத்தை சிந்தி என் பாவம் படி தொடங்கி போட்டோம், அதை வச்சுட்டு அவர்கள் போட்டு சாப்பிட்டு வந்துடுறாரு. இஸ்லாமியர்கள் போய் பலி செலுத்துறாங்க, கிறிஸ்தவர்கள் சாமியார்கள் ஆசி ஃபாதர்ஸ் ஜனங்களை எந்த சத்தியத்தையும் சொல்லாதாலும் இவனும் போய் பணிக்கலாம். எலிசவர கோட்டை பல கோயில்களை வச்சு இவனும் ஆடு மாடு பலி செலுத்திட்டு இருக்கிறான். அப்படி உள்ளத்துல ஒரு காரியம் இருக்கு, பாவத்துக்கு பரிகாரமா ஒரு எண்ணத்தை செலுத்தணும், ஒரு பலியை செலுத்தி ரத்தத்தை சிந்தணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான். கடவுளுடைய பரிசுத்த வேத புத்தகம் சொல்கிறது, கடவுள் தாமே பலியாவார். சொல்லாமே. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, முதல் குறிப்பு காபிரியல் தூதன் மரியாளிடத்தில் சொல்லும் போது சொல்லுகிறான், உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படும். வாசிங்க பாப்போம், சீக்கிரமா வாசிங்க. நீங்க சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம் பிரசங்கம் முடிச்சிருவாரு. பிரசங்கம் பண்ணாம கிறிஸ்துமஸ் ஆராதனை இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில், அது இல்லப்பா, மரியாளுக்கு காபிரியல் சொல்றது. மரியாளுக்கு காபிரியல் சொல்றாரு, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனுடைய தூதனானவர் மரியாளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வருவார், உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழல் இதும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது,
தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ கவனி முக்கியமான குறிப்புகளை மட்டும் சொல்லுகிறேன். கபிரியல் தூதன் மணிவாண்டத்தில் சொல்லுகிறான், சொல்லுவாமே அவர் கலங்கி நிற்கிறான். ஏன்னா கல்லெறிஞ்சு கொள்வான், யூதர்கள் கல்லெறிஞ்சிருவான். யோசேப்பு மட்டும் பாதி நிச்சயம் தான் முடிச்சிருக்கு, கல்யாணம் ஆகல, நாங்க கணவன் மனைவியா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கல, இவளுக்கு உண்டாயிருக்கிற இந்த கற்பத்துல உண்டாயிருக்கிறது எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா எல்லாரும் கொண்டு வந்து ரோட்ல வச்சு கல் அடிச்சு கொள்ளுவாங்க. அவள் நடத்தை கெட்டவள்னு சொல்லி கல்லெறிந்து கொள்ளுவாங்க. அதனாலதான் மரியாள் இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ காபிரியல் தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து சொல்லுகிறான், மரியாளே கிருபை பெற்றவளே வாழ்க. சொல்லுங்காமே, கிருபை பெற்றவளே வாழ்க. கிருபையை தேவனிடத்துல பெற்றுக்கொண்டவளே நீ வாழ்க, கர்த்தர் உடனே இருக்கிறார். சொல்லுங்காமே, பெண்களுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். சொல்லுங்க சீக்கிரமா. ஆமே. பரலோகத்திலிருந்து காபிரியல் தூதன் வந்து சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே, சீக்கிரம் சொல்லுங்க, கிருபை பெற்றவளே, பரலோக தேவனிடத்துல நீ கிருபையை பெற்றுக்கொண்டார். அவர் கண்கள் உனக்கு தயவு கிடைத்தது, உன்னை தேர்ந்தெடுத்தார். ஏன்? அவர் உன் வயிற்றில பிறக்கிறதுக்காக. கடவுள் தாமே வானாதி வானங்களை தன் வார்த்தையை உண்டாக்குறார். ஆண்டவர் தன் வார்த்தையை கொண்டு உண்டாக்குறார். உண்டாக கடவுள்னு சொன்ன சர்வேஸ்வரன் அவர் தான் உண்டாகணும். சொல்லுங்களாமே. சில கிராமங்கள்ல நகரங்கள் என்ன பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க, கர்ப்பவதியானது பார்த்து உண்டாயிருக்கிற அளவு மருமக அப்படின்னு கேட்பாங்க. சிலருக்கு புளிப்பூச்சி வச்சுட்டான்னு கேட்பான், பல பாசம் வச்சிருக்கான், புளிப்பூச்சி வயிற்றுல வச்சுட்டான்னு கேட்பான், உண்டாயிருக்கிறாளான்னு கேட்பான். பைபிள்ல அந்த வார்த்தை இருக்கு. சொல்லுங்களாமே. அப்ப பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தின் ஆண்டவர் அவர் உண்டாவதற்கு ஒரு வயது தேவை, ஒரு பெண் தேவை. ஆகவே மரியாதை தெரிந்து கொண்டான். கிருபை பெற்றவளே, கடவுளத்தில் கிருபை பெற்றுக் கொண்டவளே நீ வாழ்க. சொல்லுங்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருப்பார். இது முதல் சந்ததிகள் தான் ஸ்திரீகள் பாக்கியவது என்று சொல்லுவார்கள். உன்ட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அவர் தேவ தூதனை கண்டு கலங்கி அப்படி பயந்து நடுங்கிறார். இந்த வாழ்த்துதல் இப்ப நல்ல புத்தியுள்ள பெண், நல்ல ஆழமான புத்தியுள்ள பெண். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ, நான் புருஷனை அறியேனே, நாங்கள் கூடி வரும் முன்னே யூதருடைய பாதி நிச்சயம் தான் முடிச்சிருக்கு, கணவன் மனைவியை நாங்கள் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலையே. அப்பொழுதுதான் சொல்கிறான், பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பல உண்மை நிழலிடும். சொல்லுங்காமே, அவருடைய நிழல் உண்மையில் வரும். அவர் தன் வார்த்தையை உண்டாக்குறவர். சொல்லுங்காமே, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். சொல்லுங்க, பரிசுத்தம் நீங்க சத்தியத்தோட கரெக்டா சொல்லிட்டே வருது. இன்னைக்கு முஸ்லீம்கள் நிறைய கொடுப்பாங்க, தேவ குமாரன், அவர் தேவ தூதன் தான், அவர் தீர்க்கதரிசி தான், இதுதான் அவங்களுடைய பரப்பு. இயேசு தானே கடவுள்னு சொன்னாரா? 1000 இடத்துல சொல்லி வச்சிருக்கிறாரு. காபிரியல் தூதன் சொல்றான், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். சொல்லுங்காமே. அது மட்டும் இல்ல, அடுத்து சொல்றாரு, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. சொல்லுங்காமே. இந்த பேரு நீங்களும் நானும் குறிக்கிற, பரலோகத்திலிருந்து டைரக்டா வருது அந்த பேரு. இந்த காலத்துல என்ன பாத்தீங்கன்னா, இந்த காலத்துல பேரரசருடைய பேரை தூக்கிட்டு வருவாங்க. ஒரு ஆணை, ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டதுன்னா அவர் வரமாட்டாரு, ஒரு பேர் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த ஆணை ஒரு ரோம்ல கூட அப்படித்தான். அந்த சட்டத்தை பிறப்பிச்ச பிறகு அவருடைய பேர் முத்திரி எழுதப்பட்டிருக்கும் ஒரு போர்டுல, கண்டத்துல எடுத்து கொடுங்க, அப்படியே போல தூக்கி வந்துருக்கான். அது எதுக்கு ஒப்பானதுன்னா பறை அறிவிக்கிறாங்க. பறை அறிவி வைக்கிறாங்க. இங்க இருக்கீங்க பறை அறிவிச்சு, இப்பதானே செல்போனு போனு எல்லாருக்கும் ரேடியோல சொல்லிட்டு இருந்தான். ரேடியோலாம் வரதுக்கு முன்னாடி என்ன செஞ்சா, ஊருக்குள்ள ஒருத்தர் வந்து ஒரு பறை டப்பு அடிச்சு, ராஜா சொல்றாரு, இத்தனை தேதி வரலைன்னா கழுத்து போயிடும், குருடுன்னு ஓடி போயிடும். அது பேர் பறை அறிவிச்சார், ப்ரொக்ளைம் பண்றது, ப்ரொக்ளைம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை பரலோகத்திலிருந்து வருது. இந்த நாமம் அதனாலதான் சாஸ் பயன்படுது. இயேசுங்கிற நாமம் நீங்களும் வைக்கல, நானும் வைக்கல, மரியாதை பார்த்து வைக்கல. பரலோகத்தின் தேவன், பிதாவாகி தேவன் தம்முடைய குமாரனுடைய நாமத்தை அவரே சொல்றார். அதனாலதான் சாஸ் இயேசு நாமத்துக்கு பயப்படுது. சொல்லுங்காமே, இயேசு நாமத்துல கட்டுறதே என்ன பண்ணிட்டு பல நேரங்கள்ல எனக்கு அனுபவம் என்ன முந்திட்டு இயேசு நாமத்துல இதை நிறுத்தட்டும், கட்டி வைக்கிறேன் ஆண்டவரே. நிறைய விஷயங்கள் ஆண்டவரை நிறுத்தட்டும், கொஞ்ச நாள் நிறுத்தி வைங்க, சிரமப்பட்டு பிறகு திரும்பட்டும். கொஞ்ச நாள் ரொம்ப மிஞ்சி போறான், கொஞ்ச நாள் சிரமப்பட்டு அடிபட்டு அப்புறம் வரட்டும், அது வரைக்கும் நீங்க நிறுத்தின ஆண்டவரையும் சொல்லுங்க. அதான் இருக்கு. வேதம் சொல்கிறது, இயேசு என்கிற நாமத்திற்கு வானோ பூதலத்தோ பூமியின் கீழானோ. இயேசு என்கிற பரிசுத்த நாமத்திற்கு வானோ, வானாதி வானங்கள், தேவ தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் எல்லாம் இருக்கு. வானோ பயப்படுறாங்க இயேசுங்கிற நாமத்துக்கு. அடுத்து பூமியில் இருக்கிற மனுஷர்கள் பூதலத்தோ, சொல்லுங்காமே, அடுத்து பூமியின் கீழானோ, நரகத்துல கட்டப்பட்டு வச்சுப்பட்டிருக்கு பிசாசுகள். ஒரு கூட்டம் பேய் நரகத்துல சங்கிலியில ஒரு கட்டி வைத்திருக்கிறாங்க வேதம் சொல்கிறது. ஒரு கூட்டம் பேய் இந்த பூமியில உலாவிட்டு இருக்கு. இன்னொரு கூட்டம் பேய் வான மண்டலங்கள் இருக்கு. பைபிள் சொல்கிறது, வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவி ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கு. இந்த பூமியில சில பிசாசு கூட்டம் அது தன் வேலையை செஞ்சுட்டு இருக்கு, என்ன காலம் வரல. இன்னொரு பேய் கூட்டத்தை நரகத்தில சங்கிலியில, பாதாளத்துல சங்கிலியில கட்டி வைத்திருக்கிறார். நித்திய நாளுக்கு, இந்த நித்திய நியாய தீர்ப்பு நாளுக்குன்னு பைபிள் சொல்றது. அப்ப வானோ பூதலத்தோ பூமியின் கீழானோ எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும் அவருடைய நியாய தீர்ப்புல உட்கார்ந்து இருக்கும்போது. சொல்லுங்காமே, கொஞ்சம் நிமிந்து வரமே. அது பெந்தகோஸ்தே சபையை சத்தப்படாம இருக்கவே முடியாது. சில பூமி சபைகள் உங்களுக்கு உட்கார்ந்து வந்துருச்சு, உட்கார்ந்து
மூன்றாம் ஆடு 5ஆம் ஆடு இதெல்லாம் இல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் படித்து பாருங்க. தேவகுமாரன் ஆர்ப்பரித்தார் அப்படிதான். அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இறைச்சலை போல இருந்தது. எப்படி இருந்துச்சா? இந்த குசு குசு பேச்சே அவருக்கு கிடையாது. எந்திரிக்கும் போது தேவனுடைய குமாரன் சொல்லுவாமே பெருவெள்ளத்தின் இறைச்சலை போல இருந்தது அவருடைய சத்தம். அவர் பேசும்போது அதிர்ந்தது, வாசல் நிலை அதிர்ந்தது, புகை உண்டாயிற்று. அக்கினி அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டது, நாசியின் காற்று அக்கினி புறப்பட்டது. அவரை பார்க்கும்போது செத்தவனை போல விழுந்தேன். யோவான் சொல்லுகிறார். அவர் மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருந்தார். அது சர்வ லோகத்துக்கு ராஜான அதிகாரம். மார்பருகில பொற்கச்சை கட்டுறது, இடுப்புல கட்டுறது வேற, இங்க மார்புல கட்டுறார். யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது ஒரு மார்பருகிலே பொற்கச்சையை கட்டி கொண்டிருந்தார். சொல்லுங்க, அப்ப இயேசுங்கிற நாமத்துக்கு அது நமக்கு சில தெரியாது, அதுதான் தெரியணும்னு சொன்ன. அதனாலதான் மரியாதை பார்த்து சொல்லுகிறோம், இயேசு என்று அவருக்கு பெயரிடுவாயாக. சொல்லுங்க, அவர் என்ன செய்வார்? உனக்கு வேலை தருவார், பிரைவேட் வேலை தருவார். இன்னைக்கு என்ன யூடியூப் பிரசங்க அப்படித்தான் போகுது. அவர் ஏதாவது கவர்மெண்ட்ல பியூன் வேலை இருந்தா அது போட்டு தருவார். எம்எல்ஏ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். இடம் இன்னொரு 5 சென்ட் இடம் வாங்க உனக்கு உதவி செய்வார். வாங்க 5 சென்ட் இடத்துல கவர்மெண்ட் லோன்ல வீடு கட்ட உதவி செய்வார். இப்படிதான் மாத்திட்டாங்க இயேசுவை. சொல்லுங்க, ஆமே. தேவதூதன் கிளியரா சொல்லுகிறான், அவர் தமது ஜனங்களின் பாவங்களில் இருந்து அவரை நீக்கி ரட்சிப்பார். சொல்லுங்க, அதான் யாருமே செய்ய முடியாது. கர்த்தருடைய பிள்ளையை கவனிங்க. எனக்கு ஒரு பிரச்சனை வைக்கிறேன் பேச்சுக்கு. நான் கடன் வாங்காத கொள்கையை பிடிச்சிருக்கிற மனுஷன். கடனே வாங்கக்கூடாது, வாங்க மாட்டேன். கல்யாணம் ஆட்சி, பிள்ளை படிப்பு எதுக்கும் வாங்க மாட்டேன், வாங்கவே கூடாதுங்கிற கொள்கை கொண்டது. இப்ப ஒரு பண பிரச்சனை உங்களுக்கு வருது, நீங்க வாங்கி பழக்கம் உண்டாடு வச்சுக்கிறீங்களே. மச்சனை கொடுப்பாரா? சரி, மச்சனை பார்த்து ஒரு 5 லட்சத்தை கொடுத்தாரு. வீட்டை கட்டி மெதுவா தப்பான். ஒரு வண்டி வாங்கணும், யார் ஒருத்தர் கொடுத்துறாரு. ஏதோ ஒரு பண பிரச்சனை தந்துடுறாரு. சொல்லாமே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திட்டே இருப்பாங்களேன். கிட்னி கூட ஆள் கொடுத்துட்டு இருக்கிறான். என் கிட்னி எங்க அப்பா வச்சிருங்க, ஒரு கிட்னியோட ஓட வரைக்கும் ஓடணும், ஒரு கிட்னியை தூக்கி அவருக்கு வச்சிருங்க. நிறைய உறுப்பு தானம் பண்றாங்க, கண்ணு ஒண்ணு பிடிச்சி வைக்கிறாங்க. நிறைய ஏன் சொல்லுகிறேன்னா, நீங்க எதா வேணாலும் இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம், இன்னொருவர் இறக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கலாம். சொல்லுங்க, உன் பாவத்தை மன்னிக்கிறத இன்னொருத்தர் கொடுக்க முடியாது. உன் புருஷன் கொடுக்க முடியாது. நேசமான புருஷன் உன்னை பாவத்தை மன்னிச்சு பரவாயில்ல கொடுக்க முடியாது. உன்னை நேசிக்கிற மனைவி உன் பாவத்தை மன்னிச்சு உன்னை பரவத்து கொண்டு போக முடியாது. நீ நேசிக்கிற மகன் உன் பாவத்தை மன்னிச்சு உன்னை பரவத்து கொண்டு போக முடியாது. சொல்லுங்க, ஆமே. எனக்கு ரொம்ப முடியாது பாஸ்டர், முடியாம என் தம்பி ரொம்ப கஷ்டத்துல தம்பி 10 லட்சம் கொடுத்து நீ தூக்கி விட்டா பாஸ்டர். இடுக்கண்ல உதவே சகோதரன் பிறந்திருக்கான், ஆபத்துல உதவ சகோதரன் பிறந்திருக்கான், நல்ல சகோதரன். சொல்லுங்க, ஒரு மனுஷனுடைய தேவையில, பசியில, ஏதோ ஒரு பிரச்சனையில இன்னொருத்தர் உதவி செய்யலாம், இன்னொருத்தர் கொடுத்து உதவலாம், கை தூக்கி உதவலாம், கஷ்டத்துல கையை நீட்டலாம், அது அழுகையில பங்கெடுத்துக்கலாம். அதெல்லாம் ஓகே, நல்லது கெட்டதுல. கடவுள் என்ன செய்யணும்? ஏன் இயேசு தேவதூதன் சொல்லுகிறான்? சொல்லுங்க, ஆமே. அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி இயேசு என்று பெயரிடுவாயாக. சொல்லுங்க, ஆமே. அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களில் அவரை நீக்கி சத்தமா சொல்லுங்க ரட்சிப்பார். இதுதான் பெரிய மகிமையான பாக்கியம். பணம் இல்லாத ஒரு பணத்தை தேடுவான், வேலை இன்னும் வேலையை தேடுவான், ஒரு இடம் இன்னும் இடத்தை தேடுவான், வீட்டு இன்னும் வீட்டை தேடுவான். இதெல்லாம் தேடி முடிச்ச பிறகு எதை தேடுவான்? சொல்லுங்க, ஆமே. சொல்லுங்க, இல்லையா? இல்லாத இருக்கிறத தேடி தேடி போவான். இப்ப எல்லாம் கிடைச்ச பிறகு என்ன தேடுவான்? சொல்லுங்க, ஆமே. ஆமா, நீ கிறிஸ்துமஸ் நேரம் ஆனாலும் சொல்லித்தான் ஆகணும். கொஞ்சம் தாண்டி எல்லாம் கிடைச்ச மனுஷன் சொல்லுங்க, ஆமே. நீங்க அது உங்களோட அனுபவம் வந்துருச்சு. வந்த பிறகு இது நிலையிலே என்பதை உணர்வோம். அது ஒரு ஸ்டேஜ். நம்ம வீட்டுக்கு இலை விழுகிற மாதிரி விழுந்துட்டு இருக்கோம். நான் தப்பா சொல்லல, இதெல்லாம் நடக்கும். இலை உதிர்வது போல, மரத்திலிருந்து இலை உதிர்வது போல நம்முடைய ஆன்மா சொல்லுங்க, இந்த நிலையுள்ள பங்கு, எடுபடாத பங்கை தேடும். சொல்லுங்க, எடுபடாத பங்கு, நித்திய பங்கு, நிலையான பங்கை நம்முடைய ஆன்மா நாடும். சொல்லுங்க, ஸ்தோத்திரம். இதுக்கு பெரிய பக்திமான் திருப்பதி அவ்வளவு கொடுக்குறான். பெரிய கோடீஸ்வரன் ஜட்ஜா இருக்கிறான். ஏகப்பட்ட பாவம் இங்க இருந்து ராமேஸ்வரத்துக்கு ஓடுறான், அங்க இருந்து காசிக்கு ஓடுறான். கடவுள்கிட்ட போய் ஏதாவது பாவம் பண்ணி கேட்போம். அங்க ஏன் அலையிறான்? ஏன் என்ன இருக்கிறவன் ஏன் ஓடுறான்? சொல்லுங்க, அல்லேலூயா. That is the secret. The Bible says, வேதம் சொல்கிறது, அவர் கர்த்தர் அந்த பாவத்தை மன்னித்து மனுஷனுடைய ஆன்மாவை தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்கிறார். அந்த கிருபை தான் இயேசு கொடுக்கிறார். சொல்லுங்க, இயேசு இடத்துல மட்டும்தான் அது உண்டு. அதனாலதான் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். சொல்லுங்க, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களில் இருந்தவரை நீக்கி ரட்சிப்பார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், அந்த கிருபையை மட்டும் நீங்க இழந்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. பாக்கி எல்லாம் குத்தமாய் வருது. இந்த கோட்டமா இதா வருது. என்ன எப்போது எனக்கு வெக்கமே இல்லை. போட மேலையும் ட்ரௌசர், மேலே கீழே ட்ரௌசர் இல்லை, மேலையும் சட்டை இல்லை. 10ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் தான் எங்க அம்மா ஒரு ட்ரௌசர் வாங்கி கொடுத்த ஞாபகம் இருக்கு. ஒரு பேண்ட் 10ஆம் கிளாஸ்க்கு மேல
ஒண்ணும் கிடையாது. கிழிஞ்ச சட்டை, கிழிஞ்ச ட்ரௌசர், தட்டு கூட கிடைக்காது. அப்படி சத்துரம் வந்து பரதேசியா ஓடிட்டு இருக்கோம். எங்க பிள்ளைகளுக்கு தெரியாது, அதெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன். எங்கேயாவது கல்யாணத்துக்கு கூட்டாலும் ஆசைப்பட்டு ஓடுவோம். சாப்பாடு இல்லையே, 5 பிள்ளைகள் ஓடுவோம். கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சாங்கன்னா ஒண்ணு வைக்கணுமா இல்ல, ஏன்னா இப்பயே பரவாயில்லையே. எங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். என்னுடைய பாட்டி சொல்லுவாங்க, இப்படி வருதுகளே படைகள் கூடவே வருது, படைகள் கூடவே வருது. போய் எனக்கு தள்ளி தள்ளி உட்காந்து சாப்பிட்டு தொடங்கி மானத்தை வாங்க 2 தள்ளி தள்ளி. தம்பி நீங்க வரல, வருவான்னு நினைச்சோம். ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டோம், தள்ளி தள்ளி பார்த்தோமா. நாங்க இந்த 3வது ஆள் உட்காந்துருக்கோம். பெரிய ஆளுக்கு 3 இட்லி வச்சான், சின்ன பிள்ளைங்க 2 இட்லி வச்சான். அவன் சத்தம் போட்டான், என் தம்பி, என்ன 2 வைக்கிறீங்க? கல்யாணமே 2ஆ போச்சு. ஒரு பத்திரிகை கொடுத்தா 7 பேரானா அப்படி சொல்ல நேரம் வந்தாரு. சாப்பிட அவளை வைக்கிறேன், இப்பவே வை வச்ச பிறகு அவர் இருந்தார். இதெல்லாம் ஒரு படமா எடுத்தோம்னா சூப்பரா வரும். சொல்லுங்காமே பிள்ளைங்க அந்த சாப்பாடுக்கு வழி இல்லாம, துணி இல்லாம, ட்ரௌசர் இல்லாம, அதனால நம்மளை கூட்டதுனாலதான் மூட்டை முடியும் அதுக்கு கொண்டு கொடுக்குறோம். பார்சலா பெட்டி பெட்டியா கொரியர்ல போகுது. நமக்கு அந்த கஷ்டம் தெரியும். சொல்லுங்காமே அதை நம்ம பிள்ளைய உணரணுமே. நான் பயப்படுவேன். நமக்கு நான் நினைச்சுக்கிறேன், சாகுற வரைக்கும் இதெல்லாம் என் மனசுல இருக்க நாட்டவரே, இதை விட்டு எடுத்துறாதீங்க. இதுல இன்னும் ஒரு 10 கோட்டு வரலாம், வெளிநாட்டுக்காரலாம் வரலாம், தரலாம், கட்டலாம். இந்த பாசா ஒரு கொடியை வச்சுக்க ஏதாவது செய்யணும் கூட கொடுக்கலாம். அதெல்லாம் போய் இது மறந்துடக்கூடாது. தட்டெடுத்தது, சோறு இல்லாது, கிழிஞ்ச சத்துணவு கலைஞ்சதெல்லாம் நமக்கு மறந்துடக்கூடாது. கடவுளே சொல்லுங்க ஆமென். பைபிள் சொல்லுது, மறவாதபடி எச்சரிக்கையாரு. எகிப்துல நீ என்ன பாடுபட்ட, மறவாதபடி எச்சரிக்கையாது. தான் மகனை பயந்து நடப்ப, இல்லைன்னா நான் யார் தெரியுமா, என் வீரம் தெரியுமான்னு சொல்லி உன்னை நான் உபரப்பிச்சு தள்ளிப்பேன். அதனால பயந்து நட, மறவாதபடி என்ன செய், மறந்து போயிடாத. எங்க இருந்து கொண்டு வந்தேன் சொல்லுங்க. சரி போகட்டும். பரிசுத்த வேத புஸ்தகம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜனத்தின் பாவத்திலிருந்து நீக்கி ரட்சிப்பார். ஒரே ஒரு குறிப்பு, எல்லாரும் சரி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் தயவு செய்து நினைத்து பாருங்க. சொல்லுங்க. உலகம் பூரா கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. குடிச்சு, பீர் அடிச்சு, வெடி வெடிச்சு, டப்பா கட்டி, டப்பு நடிக்கலாம், தூரம் கேக் வெட்டி, அதோட ஒரு கிறிஸ்துமஸ். அந்த கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுறதே கிடையாது. சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு பாவி மறந்துருந்தா கூட பரலோகம் சந்தோஷப்படுது. இன்னைக்கு ஒரு பாவி இயேசுவை ஏற்றுக்கொண்டா கூட பரலோகம் சந்தோஷப்படுது. சொல்லுங்க. மனம் திரும்பாத பாவி இன்னைக்கு இயேசுவே என் தேவனே, என் ஆத்துமாவை வாரேன், பாவத்தை மன்னியும், என் ரட்சியும், பழைய பாவ வாழ்க்கையை விட்டு ஒழிச்சு போயிடட்டும், நான் ஒரு புது மனுஷனா பரலோகத்துக்குரியவனா நான் வாழணும், நான் மறிக்கும் போது பரலோகத்தில் பிரவேசிக்கணும். சொல்லுங்க. ஒரு ஆத்துமா இன்னைக்கு மறந்துருந்தா கூட கடவுள் பிரியப்படுகிறான், தேவ தூதர்கள் சந்தோஷப்படுறாங்க. சதமா சொல்லுங்க. அப்ப முதல் குறிப்பு, இயேசு என்று அவருக்கு பெயரிடுவாயாக. சொல்லுங்க. இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்ப எங்க கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி எங்க தொடங்குதுன்னா, நீதிமான்கள், பக்திமான்கள் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். பயபக்தி நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் எதிர்பார்த்து கொண்ட கடவுள் இந்த பூமியில பிறக்கணும். சொல்லுங்க. ஆகவேதான் கடந்த வாரம் நம்ம கவனித்தோம், இந்த சாஸ்திரிகள் அப்படியே 2 வருஷம் நட்சத்திரத்தை கண்டு பிரயாணப்பட்டார்கள். எல்லா கண்களுக்கும் தெரியலையே, அவர்கள் கண்களுக்கு தெரிஞ்ச ஒரு பக்திமான்கள், கர்த்தாய் வேதத்தை தேடினவர்கள், ரட்சகர் எங்கே பிறப்பார் என்று காத்துக் கொண்டிருந்தவர்கள். எல்லாருக்கும் வெளிச்சம் தெரியல. 3 பேர் தான் புறப்பட்டார்கள். 3 பேர் சரித்திரம் அப்படி சொல்லல, பைபிள் அப்படி சொல்லல, அந்த சரித்திரத்தின்படி 3 பேர் சொல்றாங்க. ஆனா அவர்கள் சாஸ்திரிகள், ஞானிகள், தேவ பக்தியோடு ஆராய்ந்து பார்த்தவர்கள். சொல்லாமே ஆண்டவரை கண்டு கொண்டார்கள். இயேசுவை கண்டு கொண்டு சாஸ்தாங்கமாய் பணிந்து, பொன்னை வெள்ளி தூப விட்டத்தை அந்த வெள்ளை கோலத்தை எல்லாம் வைத்து பணிந்து கொண்டார்கள். ஸ்தோத்திரம். அப்ப முதல் குறிப்பு, தேடிக்கொண்டேதான் இருந்தார்கள் இந்த பூமியில. ரட்சிப்பு வரணும், மீட்பு வரணும். சொல்லுங்க. எனக்கு மீட்பு உண்டாகணும், பாவம் மன்னிப்பு உண்டாகணும், ரட்சிப்பு கிடைக்கணும். இந்த மிருகங்களை நான் பரிசீலித்து இருக்கேன், கடவுள் தாமே பலியாக போகிற அந்த கடவுளை நான் கண்டடையணும்னு சொல்லி தேடினார். முதல் குறிப்பு. சொல்லுவாமே. இது 2வதாக நம்ம கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம், முன்னை பின்னே போயிட்டு வருவோம். இது ஆண்டவர் பரலோகத்துல பிதாவாகி தேவன் தீர்மானித்தார். சொல்லுவாமே. பிதாவாகி தேவன் இதை தீர்மானிக்கிறார், தன்னுடைய சொந்த குமாரனை கொடுக்கும்படியா உலகத்தை ரட்சிக்கிறதுக்கு கடவுள் தாமே உடன்படிக்கை செய்யறார், ஒப்பந்தம் செய்யறார். பாவியான மனுஷனை மன்னித்து ரட்சித்து தன்னிடத்தில் அவர் சேர்த்துக் கொள்கிறது தன் சொந்த குமாரனை கொடுக்கிறார். அதைத்தான் ஓமையில கூட இயேசு சொல்கிறார். ஓமையில கூட ஆண்டவர் சொல்லும்போது, திராட்சை தோட்டத்தின் எஜமான் கொஞ்சம் வேலைக்காரன் அனுப்பி பார்க்கிறான், கடைசியில் தன் குமாரனையே அனுப்புகிறான். சொல்லுங்க. பைபிள் சொல்லுகிறது, அந்த வார்த்தை சங்கீத புஸ்தகம் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட வார்த்தை. சங்கீத புஸ்தகத்துல 1000 வருஷம், இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 1000 வருடங்களுக்கு முன்னே எழுதப்பட்டது சங்கீத புஸ்தகம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் இயேசுவுக்கு முன்பு 600 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட சங்கீத புஸ்தகத்துல ஒரு குறிப்பிட்ட வார்த்தை யூதாசை பத்தி இருக்கு, இயேசுவை பத்தி இருக்கு. சொல்லுங்க. யூதாசை பத்தி எப்போ எழுதியிருக்கு, இயேசுவை பத்தி எழுதியிருக்கு. முக்கியமான வார்த்தை இதோ, புஸ்தக சுருளில் எழுதப்பட்டபடியே நான் போகிறேன், எனக்கு ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தம் பண்ணினீர், நீ பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை. சொல்லுங்க. இதோ புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. பிதாவை நோக்கி இயேசு சொல்லுகிற வார்த்தை, பிதாவே
சொல்லுவாமே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன் பரலோகத்தில் மகிமையுள்ளவராய் இருக்கிறார். இதுதான் ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். தயவு செய்து சத்தியத்தை, உபதேசத்தை கரெக்டா பிடித்து கொடுங்க. இன்னைக்கு நிறைய உபதேசத்தை வச்சுதான் சபையை சாசு உடைக்குது. இப்ப வில்லியம் மரியம் பிரன்ஹாம்னு ஒரு கூட்டம், இயேசு மட்டும்தான் பிதாவும் பரிசுத்த ஆவியானவர்னு சொல்றாங்க ஒரு கூட்டம். நம்ம சபையில சிலர் ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அது பூரா குடுகுடுப்ப குரங்குகள் ஒரு கிளையில பிடிச்சு தொங்கும். அந்த கிளை தான் மரம்னு சொல்லும். குரங்குகள் என்ன செய்யும்னா, இந்த குரங்கு பிச்சியே அது நல்லதுதான், கெடுதல் செய்யாது. ஒரு கிளையை பிடிச்சிக்கிட்டு சின்ன சின்ன தொங்கும். தொங்கிட்டு இந்த கிளை தான் மரம்னு சொல்லும். கிளை மரம் அல்ல, ஒரு பெரிய மரத்தினுடைய ஒரு துண்டு தான் கிளை. சொல்லாமே சில வசனங்களை பிடித்துக் கொண்டு அப்படி வில்லியம் மரியம் பிரன்ஹாம் மோர்மோனிசம் கிட்டத்தட்ட 1600 உபதேசத்தை போதிக்கக்கூடிய சபைகள் உலகம் மூலம் எல்லாம் அமெரிக்காவில் தான் உண்டாது. பரிசுத்தாவை மறுதளிக்கும், பிதாவை மறுதளிக்கும், குமாரனாகிய இயேசு ரட்சகரை மறுதளிக்கும் ஏகப்பட்ட குழப்பவாதிகள் இருக்கு. சாசு சத்தியத்திலையும் உபதேசத்திலும் உறுதியாக இருந்தா கடைசி வரைக்கும் நீங்க ஓடி முடிக்க முடியும். அதிகாரத்துல வாசிக்கிறோம், நம்மை போல் இவன் ஆனான்னு பைபிள் சொல்லுங்க. அங்க ஏலோகிம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நம்மில் ஒருவனை போல மனுஷன் ஆனான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொள்ளுகிற தன்மைகள் எழுதப்பட்டிருக்கு. மனுஷன் பாவம் செய்துட்டு நன்மை தீமை அறியத்தக்கவனாய் அந்த கனிகளை புசிச்சு மாறினா நம்மில் ஒருவரை போல பைபிள் சொல்லுங்க. நம்மில் ஒருவரை போல நாம் உண்டாக்குவோமாக அப்படிதான் இருக்கு. இப்ப பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறார், நல்ல தயவு நிமிர்ந்து பாருங்க. குழப்பக்காரைய ஒரு பேப்பர் வாட்ஸ்அப் ஏதாவது வரும், அப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீடராக்கி சொல்லுங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. இதை இயேசு நேரடியாக சொல்றார் சீடர்களிடத்துல. நிமிர்ந்து பாருங்க. ஆனா குழப்பவாதி சொல்றார், இயேசுவின் நாமத்துல ஞான ஸ்நானம் எடுத்தா தான் பரலோகம் போகணும். இந்த வில்லியம் மரியம் பிரன்ஹாம் ஒன்லி ஜீசஸ் ஒரு குரூப் இருக்கு, தஞ்சாவூர் ஒரு கூட்டம். இங்கிட்டு மோசஸ் ஜெபராஜன் பாலகர் கொடுத்திருக்காரு. என்ன வருது என்னமோ ஒரு இதெல்லாம் இந்த குரங்குகள், ஒரு கடையை பிடிச்சு தோங்குற குரங்குகள். பாஸ்டர் சொல்லல, உபதேசத்தை சொல்றேன். சொல்லுங்க. பெரிய ஆலமரத்தை விட்டுட்டு ஒரு கடையை பிடிச்சு தொங்குன்னு தொங்கும். அதை விட்டுருங்க, விட்டு ஒழிச்சிருங்க. இயேசு சொல்றத கவனிங்க. இயேசு சொன்னா சொல்லுங்க, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீடராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. இது இயேசு சொன்னார் சீடர்களிடத்துல. ஆனா நீங்க என்ன செய்யறான், சாக போற மனுஷன் 80 வயசு புதைச்சிருவான். அவன் கிளம்பி சத்தியத்துக்கு விரோதமா பேசுறான். அதை கேட்கறது ஒரு கூட்டம் ஓடு. பைபிளை தேடவே கிடையாது, பைபிளை பார்க்கவே மாட்டேங்குது. செத்து போனாலும் செத்து போற மனுஷன் பின்னாடி ஓடு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. சொல்லுங்க, அவர்கள் நான் உங்களுக்கு உபதேசித்து சொன்னதை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் கட்டளையிட்டதை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம். இதான் பூரண உபதேசம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் கவனித்துக் கொள்ளும் முக்கியமான சத்தியம். இயேசு பிதாவிடத்தில் சொல்கிறார், பிதாவே சொல்லுங்க, புஸ்தக சொல்லி எழுதி இருக்கிறது. என்ன எழுதி இருக்கிறது? இதோ கர்ப்பவதியாகி அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். 600 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்றார், இதோ கர்ப்பவதியாகி ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். தெளிவா சொல்றாரு, புரியுதா? சொல்லுங்க. கன்னிகை, திருமணமாகாத கன்னிகை, புருஷனை அறியாத கன்னிகை, கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு என்று இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். கவனிக்கிற சொல்லுங்க. இப்ப 1000 வருஷத்துக்கு பின்னாடி போங்க. சங்கீதத்தில் சொல்றார், இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவை நோக்கி, நீர் பலியை காணிக்க விரும்பவில்லை, புஸ்தக சுருளி அதை குறித்து எழுதி இருக்கிறது. எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி பிதாவை நான் பூமியில போகிறேன். சொல்லுங்க. மகிமையான அதை படிக்கும்போது நமக்கு அழுது வரணும். பரலோகத்தை விட்டு தூதர்களை விட்டு கோடான கோடி தூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. கோடான கோடி தேவதூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள், 24 மூப்பர்கள் தாழ விழுகிறாங்க. சாஸ்திராம கிரீடத்தை எடுத்து வச்சுட்டு தாழ விழுந்து சாஸ்திராம விழுந்து தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லுங்க. உங்க தேவகுமார் என்ன செய்யறாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு பிதாவே, இது நம்ம ஆவிகள் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. இதே வார்த்தை ஆண்டவர் சிலுவையில் இருந்து சொல்றாரு, என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டி, என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டி. சொல்லுங்க. எல்லா மனுஷருடைய பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்ட போது பிதாவுடைய பிரசன்னம் தெரிந்தது. ஏன்னா பாவத்தை சகிக்க கூடாதவரும் பாவத்தை காணக்கூடாத பரிசுத்த கண்ணனமா இருக்கிறார். அதனாலதான் மோசேக்கு சொல்றார், என்னை பார்த்துட்டு ஒரு சரீரம் மனுஷ சரீரம் உயிரோட இருக்காது, என்னை மகிமை அந்த சரீரம் சகிக்க. மோசே, நீ எனக்கு சிநேகிதம் தான், என்னை பார்க்கிற அளவுக்கு சரீரம் சகிக்க. கண்மணிக்கு வா, இந்த வெடிப்புக்குள்ள போ, என் கையை வச்சு உன்னை மூடிக்கிறேன், நான் அப்படி போறேன், என் பின்பக்கத்தை நீ பார்ப்பாய். சொல்லுங்க. மோசேக்கே நடந்தது. அவருடைய மகிமை கண்டு மனுஷன் உயிரோட இருக்க முடியாது, சூரியன் கிட்டே போக முடியாதுங்கிறான்.
அதை உண்டாக்கினவர்களுக்கு அதிக வல்லமை உண்டு யோக சொல்லுவோம். சொன்னாமே சூரியன் கிட்ட எவ்வளவு தூரம் போக முடியும்? முடியாது, தெரிஞ்சுக்கோ. அதை உண்டாக்கின சர்வேஸ்வரன் எப்பேற்பட்டவராக இருக்கிறார் சொன்னாமே. அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதாவே எனக்கு ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தம் பண்ணீங்க, நான் போகிறேன். வாசிப்போமா? மைக்கில் வாசிங்க பாப்பா, எடுத்தீங்களா? சங்கீதம் 40:6 பலி. சங்கீதம் 40:6 பைபிள் இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் சில நிமிடங்கள் வாசிங்க பாப்போம். பலியையும் காணிக்கையை நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் ஆமென். கவனிக்க, இதாவே அதுல நலமான ரகசியம் இருக்கிறது. அநேக என்ன செய்யறான்? மிருகங்களை வெட்டி, அது ஆண்டவர் ஏற்படுத்துறது. மிருகத்தை வெட்டி இரத்தத்தை சிந்தி பாவத்தை மன்னியும் தேவனோடு சேர்ந்து கொள்கிறான். பாவம் மன்னிப்பு, அதான் சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. சொல்லாமே அப்படி சேர்ந்து கொள்கிறான். அது மனுஷருடைய மனச்சாட்சியை பூரணப்படுத்தவில்லைன்னு வசனம் சொல்லு. கொஞ்ச நாள் ஆனவங்க என்ன செஞ்சா, நீங்க ரசிக்கப்பட்ட நாள்ல ஆண்டவர் நேசித்ததுக்கும் இப்போ வித்தியாசம் இருக்கும். கண்டிப்பா ஏழையா இருந்தீங்கன்னா கட்சிக்கு வழி இல்லாம இருந்தா கொஞ்சம் கூடியிருக்கும். ஏசி, நல்ல காரு, நல்ல வீடு, தேவைக்கு பேங்க்ல பணம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தூக்கம் தான் இருக்கும். ஜெபம் குறைஞ்சிருக்கும். உண்மையாவே ஜெபம் குறைஞ்சு தோத்திரம் 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 முந்தி சோத்திரம் அப்படியே ஸ்டார்ட் ஆகாத காட்டி மேல நிறுத்திட்டு இருக்கோம். ஜெபம் பண்ணலாம் அவர் திட்டுறாரு, வாரம் ஜெபம் பண்ணு திட்டுறாரு. ஜெபத்தை பண்ணி தொலைவு திடீர்னு கையை தூக்கிச்சுன்னு சொல்லுவாரு. கஞ்சிக்கு வழி இல்ல, போட சட்டை இல்ல, ஒண்ணுமே இல்ல, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்ல, கிடக்காத இருக்கிறேன், நிமிஷம் தாங்கல. நம்ம 3 மணிக்கு எடுத்துருவோம். அந்த ஒரு மனம் இருக்க மாட்டீரா, என்னை கண்ணோக்கி பார்க்க மாட்டீரா, அத்தாவே என் பிள்ளைய பார்க்க மாட்டீரா, தண்ணி இல்லாம பிறந்த நாளைக்கு சாப்பிட போறமே, ஆகாரம் வந்து அழுதான், சத்தம் விட்டு அழுதான். சொல்லாமே ஃபுல் மீல்ஸ் பிரியாணி வச்சு அவருக்கு ஏசியில உட்கார வைங்க, சத்தம் எப்படி வருது பார்ப்போம். பிடிச்சுக்காது உள்ள சாக போகுது, தண்ணி இல்ல சாக போகுது, சத்தம் விட்டு அழுதான். ஆண்டவரே இயேசுவே இம்மானுவே தேவனே சொல்லாமே. அதனாலதான் ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டாய் என்று வேறு எனக்கு குறையுது. ஆதியில் இருந்து அன்பு உனக்கு இல்லைன்னு குறை உண்டுன்னு சொல்றாரு. சொல்லுவாமே கர்த்தருடைய பரிசுத்த வேதம் இது எங்க நடக்குது? எங்க நடக்குது? பரிசுத்த வேதம் சொல்கிறது குமாரனாகி இயேசு பலியும் காணிக்கையும் கொஞ்ச நாள் பிடிச்சு போறது. போற மனுஷன் ஆட்டை வெட்டுறான், கடாயை வெட்டுறான், பாவத்தை மணிங்கன்னு கேட்கிறான். அப்போ அது கடமையா போயிருது. அதுதான் அது முக்கியம். கடமையை கழிச்சு விட்டான். மல்கியா புத்தகத்துல வாசிக்கிறோம் பாருங்க. மல்கியா புத்தகத்துல ஜனங்கள் எப்படி மாறிட்டாங்கன்னா, சும்மா பலிபீடத்துல கொடுத்துறது தானே, ஏதோ கலையில வந்தது, கட்டி வந்தது, நொண்டியா இருக்கிறது, நசல் கொண்டது, ஊனமுற்றது, இதெல்லாம் கொண்டு போய் வச்சு பலிபீடத்துல கொடுத்துங்க. என்ன கர்த்தர் பார்த்துட்டா இருக்கிறாரு. பலி செலுத்தவும் கடமை முடிஞ்சிருச்சுல, பலி செலுத்த வேண்டிய கடமை முடிஞ்சிருச்சு, ஏதோ ஒண்ணு கொண்டே தோலை வச்சு கொடுத்து விடு அப்படின்னு போக ஆரம்பிச்சிட்ட மனுஷன். பலி காணிக்கை செலுத்தாம ஆமா அப்படியே ஒரு காரியத்தை உண்மையா உணர்ந்து செய்யறது பேரு சும்மா கடமைக்கு கோயிலுக்கு போற மாதிரி. கடமைக்கு போனா வந்தான். அதனாலதான் வேசனம் சொல்லுகிறது சொல்லுங்காமே, தேவன் தம்முடைய நேசத்தின் மூலமா நீங்க பாக்குறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. எப்பேற்பட்ட ஸ்ட்ராங் மேனிங் ஒரு பெண்ணு லவ் பண்ணிட்டான்னா கரைஞ்சிருவாங்க. இது எப்படி நடக்குது? ஏன் உலகம் பூரா லவ் பிளைண்ட்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? நேசம் மரணத்தை விட வலியதுன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் தெரியுமா? சொல்லாமே. உலக வரலாற்றுல பெரிய பெரிய மாவீரர்கள் பெண்களுடைய நேசத்தினால கரைஞ்சு போயிட்டா, காணாம போயிட்டான். எத்தனை பேர் தெரியும்? மாவீரர்கள், ஞானிகள். அதனாலதான் இங்கிலீஷ்கார சொல்லும்போது சொல்லுவான், Are you falling in love? நீ அன்பில் விழுந்து விட்டாயா? இல்லை, நான் நிற்கிறேன். கவனிச்சிருக்கா? Are you falling in love? நீ அன்பில் விழுந்து விட்டாயா? அது நல்லதான் பேர் வச்சிருக்கேன். நிக்கிறேன், ஐ லவ் யூ ஒரு பொண்ணு சொல்றத விழுந்துட்டேன். அப்புறம் அவனை தூக்கி அவனுக்கு தெரிஞ்சு, புத்தி தெரிஞ்சு, கண்ணு தெரிஞ்சு, காது தெரிஞ்சு, நான் யாருன்னு தெரியறது கூட அது பல வருஷம் ஓடிடும். அதனால கேட்கிறோம், fall in love. இங்கிலீஷ் முழுவதும் இங்கிலீஷ்காரன் Are you fall in love? நீ அன்பில் விழுந்து விட்டாயா? விழுகல, உள்ளே படத்திலே விழுந்துட்டான். ஜேசிபி இல்லைன்னா கிரேன் கொண்டு வந்து தூக்க சொல்லுறேன். கேக்குதா? சொல்லுங்காமே. இதையே பாஸ்டர் சொல்லுங்க, இதை செய்யறதுக்கு தான் கிறிஸ்துவ தான். கிறிஸ்துவுக்காக நேசிக்கிறவர்கள் உயிரை கொடுத்தாங்க. நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆராதனை பாட்டு பாத்தீங்களா? அது எப்படி சொல்றேன்னு தெரியல. என் மனைவி தான் சொல்லுவேன், நீங்க 18 வயசு ரட்சிக்கப்பட்டது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, லவ் பத்தி தெரியாது, எதுவுமே இயேசுதான் உங்களுக்கு தெரியும். இயேசுவை நேசிக்கிறேன் உங்களுக்கு தெரியும். அது ஒரு அனுபவம். சொல்லலாமே. ஆராதனையில பைபிள் படிக்கும் போது, ஜெபிக்கும் போது, ஆவியில் அழுகிறோம். ஏன் நம்ம அழுகிறோம்? சொல்லலாமே. பைபிள் சொல்லி தன் புருஷனை பறிகொடுத்த அழுகிற மாதிரி எழுவாங்க பைபிள். அதனாலதான் நேசம் மரணத்தை பார்க்கையும் வழியுது. நேசம் 20 வருஷம் வரைக்கும் சோறு போட்டு மல்லி கட்டி வளர்க்கோன்னே தப்புன்னு ஒருத்தர் லவ் நேரம் மலை குடிச்சிருந்த எப்படி குடிக்குது? அப்பா சொன்ன குடிக்குமா? அப்பா சொல்லி பாருங்க, அவர் தான் ஊட்டி வளர்த்தாரு. அதான் காதலே ஏறாது. அப்படின்னாலும் மகாதேவிகள் டகார்னு பாலத்தை முன் குதிச்சு ஒரு பாடியை இருக்க வேற 1 லட்சம் செலவழிக்க வேண்டியது ஊரம் நடந்து கொடைக்கானல்ல. இது என்ன அர்த்தம் என்ன? தேவன் சொல்லுவாமே,
தன் நேசத்தின் மூலமாய் ரட்சிக்கிறான். திரும்ப கவனிக்கிறேன். அவருடைய அப்போஸ்தலர் ஏன் உயிரை கொடுக்குறாங்க? இயேசுக்காக இப்படி உயிரை கொடுக்க முடியுது. இயேசுக்காக உயிரை எதை வச்சு இயேசுக்கு உயிரை கொடுத்தாங்க சொல்லுங்க? நேசம். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, கடைசியா முடிக்க போற பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, வீட்டுல இருந்த இயேசுநாதர் கேட்கிறார், நீ இன்றைக்கு பைபிள் படித்தாயா பேதுருவை? எத்தனை அதிகாரம் படித்தா? காலையில எத்தனை மந்திரிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ண? தசவாக அடிக்க முடிச்சா? ஊழியத்துக்கு நேற்று இந்த வாரம் எத்தனை தடவை ஊழியத்துக்கு போன? இதெல்லாம் கேட்கவே இல்லை இயேசுநாதர். சொல்லுங்க உயிர் பிறந்த இயேசுநாதர் கேட்கிறாரு பேதுருவை பார்த்து, நீ என்னை நேசிக்கிறாயா? சொல்லுங்க. நேசிச்சான்னா உண்மையா இருப்பான், நேசிச்சான்னா கீழ்ப்படிவான், நேசிச்சான்னா பரிசுத்தமா இருப்பான். அஸ்திவாரம் தான். அதான் கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறியா? முதல்ல நீ எத்தனை தடவை மறுச்சு? நீ மறுதளிக்கும் போது என்ன உன்னை பயன்படுத்தினாங்க? அதெல்லாம் கேட்கல. என்ன சொல்லி பயன்படுத்தினாங்க? எதனால நீ மறுதளிச்ச? கவனமா சொல்லு. ஒரு பக்கத்துல எழுதி கொடு. அதெல்லாம் கேட்கல. சொல்லுங்க அல்லேலூயா. பாவியை சரிப்படுத்துறதுக்கு இயேசு வந்து பயன்படுத்துறாரு. எத்தனை பேர் கவனிக்க? சொல்லுங்க. விழுந்து போன ஊழியக்காரர் சரிப்படுத்துறதுக்கு கடவுள் அங்கதான் பயன்படுத்துறாரு. கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறியா? முதல்ல சொல்லுங்க. நேசிக்கிற ஆண்டவரே. சரி, இந்த ஆட்டுக்குட்டி எல்லாமே சிறுவர்கள் அடுத்து கேட்கிறார், இவர்களை பார்த்து நீ என்னை நேசிக்கிறாயா? சொல்லுங்க. ஒரு புருஷன் மனைவி கேட்டாலே பிரச்சனை வந்துருக்கு. உங்க வீட்டுல கட்டின காலத்துல ஒண்ணு பொங்கி போட்டு இருக்கேன், திடீர்னு புத்தி மாதிரி என்ன கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கிறேன். இந்த அம்மா ரெண்டாவது வாயா கேட்கிறாரு, இவர்களை விட இவர்களிலும் அதிகமா என்னை நேசிக்கிறாயா? சொல்லுங்க. நேசிக்கிறேன் ஆண்டவரே. மூணாவது பேதுருவே, இவர்களை விட நீ என்னை அதிகமா நேசிக்கிறியா? சொல்லுங்க. அப்புறம்தான் உனக்கு துக்கம். துக்கப்பட்டு நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். சொல்லுங்க. என் ஆடுகளை மேய்ப்பாயாக. என் ஆடுகளை கொடுத்தாரு. அப்போ சொல்லுங்க. ஒண்ணு இப்ப இருக்க பாப்பாண்டவர் ஆட்சி பிஷப் கருத்தினாக்கு மாதிரி ஒரு பெரிய தப்பி வச்சு செங்கோல் ஒண்ணு கொடுத்து கையில ஒரு கல் வச்சு மோதிரம் கொடுத்து வரிசையா போறவர்களுக்கு முத்தம் கொடுத்து பேதருக்காரெல்லாம் கிடையாது. கொண்டை சிலைகளை வச்சு அடிச்சு தலையில சிலுவையில வச்சு கொண்டதான் பேதருக்கு கிடைச்சிச்சு. சொல்லுங்க. இது எப்படி செய்ய முடியும்? நீ என்ன நேசிக்கிறியா? நேசிக்கிறான். பின்னாடிதான் சத்தமா சொல்லுங்க. ஆமென். வசனத்தை வாசித்து முடிக்க போறோம். வாசிங்க. பலியை காணிக்க நீ விரும்பவில்லை, விரும்பாமல் எத்தனை செவிகளை திறந்தி சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீ கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன். சொல்லுங்க. நீ பார்க்க கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் தயவுசெய்து கவனிங்க. சொல்லுங்க. ஆமென். ஒரு அப்பா மகனை கூப்பிடாது மனசுல வச்சுக்கிறேங்க. நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு என்னுடைய வாழ்க்கையை முழுசா மாற்ற ஒப்படைக்கும். என்னுடைய தகப்பனார் குடிகாரர், அடிகாரர், திட்டுக்காரர், என்னை பெரும்பான்மையான நேரத்தில் பேரை சொல்லி கூப்பிட்டதை விட யூதாஸ் தான் என்னை கூப்பிட்டுருக்காரு. என்னுடைய தகப்பனார் எனக்கு பைபிள் தெரியாது. நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஐயோ, நினைச்சோம்னா இப்ப செய்கிறேன். கனவுக்கு போனோம்னா தட்டை ஒண்ணுமே தட்டு இல்லையே, தட்டுல சாப்பாடு லேசா தட்டை தானே செய்வோம். தாளம் போடுவோம் சின்ன பிள்ளை. அவருக்கு வருமானம் வராது. என்னை தான் திட்டார், ஏய் யூதாஸ், நீ பெறவாமல் இருந்தால் நலமா இருக்கும். அவருக்கு இன்னைக்கு படிச்ச கேட்ட அந்த பாஸ்கர் சொன்னது ஏன் கேட்டு, யூதாஸ் நீ பிறக்காமல் இருந்திருந்தா எனக்கு நலமா இருக்கும். அடிக்கடி ஒரு பாட்டு ஒரே ஒரு பாட்டு தான். நான் பிறந்த காரணத்தை நானே அறிவு பண்ணேன், இங்கு வந்து ஏன் பிறந்தா என் செல்ல மகன். எனக்கு தெரியவில்லை இயேசுவே, நான் பட்ட பாட்டு. நான் பிறந்த காரணத்தை நானே அறிவு பண்ணேன், இங்கு வந்து ஏன் பிறந்தா செல்ல மகன். அவருக்கு பாட மாட்டார், வசமா சொல்லுவார். என்ன தெரியாது. நான் விரும்பி மனு போட்டா பிறந்தேன். அப்ளிகேஷன் போட்டு உங்களுக்கு 2 பேருக்கு தாய் தகவலுக்கு நான் பிள்ளையா பிறக்க விரும்புகிறேன், பிளீஸ் அக்செப்ட் தி அப்ளிகேஷன். அப்படியா கொடுத்தேன். அதுவும் எவ்வளவு பாடுகிறேன், பட்ட பாடு கொஞ்சம். ஆனா மனம் திரும்பின பிறகு, வேதத்தை படித்த பிறகு என்னுடைய தகப்பனாருக்கு நான் நல்ல பிள்ளையாக உத்தமமா உதவி செய்வேன். ஓடி போய் உதவி செய்ய அதையும் வாங்கி குடிச்சுருவாங்க. அதை நிறுத்தினேன். அப்புறம் ஜாமான் வாங்கி கொடுத்தேன், போகும்போது பிரியாணி வாங்கி கொடுக்குறது. அவர் என்ன மரணம் மட்டும் சொல்லுனாமே, மரணம் மட்டும் நான் அன்போடு மரியாதையோடு அவர் நடத்தினேன். மரணம் மட்டும் அன்போடும் இந்த ஆவிக்குரிய மாற்றத்தை தேவன் எனக்கு தந்தார். சொல்லுனாமே. ஏன் இந்த வார்த்தை முக்கியமானதுன்னா, இதோ வருகிறேன். சொல்லுனாமே. பிதாவே இதோ வருகிறேன். பிதாவே கூப்பிடும்போது யாரும் நான் அதை கடைபிடிக்கிறேன். தாய் தகப்பன் நல்லவர் கேட்டவர், அதெல்லாம் அப்புறம் கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு ஒபீடியன்ஸ். கேளுங்க, மனம் பொருந்தி கேளுங்க. சொல்லலாமே, செவி கொடுங்க, கவனிங்க, உதாசீனப்படுத்தாதீங்க. தாயை தகப்பன் ஒரு முதியவர் பைபிள் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. சொல்லலாமே, இதோ வருகிறேன், பிஹோல்ட் ஐ அம் யுவர் சர்வன்ட். அப்படிதான் பைபிள். இதோ உடைய அடியா. சொல்லலாமே, இதோ வருகிறேன். இயேசு தம்முடைய பிதாவிடத்தில் சொல்கிறார், இதோ வருகிறேன். எத்தனை கவனிக்க சொல்லலாமே. ஒரு தாப்பனார் கூப்பிடாரு, பிள்ளைய பார்த்து கூப்பிடாரு, பேரை பேத்தி பார்த்து கூப்பிடாரு, பிள்ளை கூப்பிடு, இந்த வரேன், இந்த வரேன், அந்த படக்கம், இந்த வரேன். சொல்லாமே சத்தமா சொன்னா ஆசீர்வாதத்தை துவக்கம். நேற்று கூட ஒரு விளக்கார பிரசங்கம் பண்ணாரு. விளக்கார பிரசங்கம் 30 கவனிச்சு கேட்டேன். சொல்லும்போது சொன்னாரு,
நீ ஆசீர்வாதமா இருப்பதற்காக உன் தகப்பனை தாயை கணவன் சொல்லுங்க. நீ ஆசீர்வாதமா இருப்பதற்கு, எல்லாவித ஆசீர்வாதங்களோடு நீண்ட வாழ்வு இந்த பூமியில் உனக்கு இருப்பதற்கு உன் தாய் தகப்பனை கணவன். பைபிள் எப்படி சொல்லு, எப்படி சொல்லி வச்சிருக்கிறார் சொல்லுங்க. நீ நல்லா இருப்பதுக்கு ஆர்லிக்ஸ் குடி, மட்டன் குடி, பேரிச்சம்பழமா வாங்கி சாப்பிடு. ஏதாவது இந்த கொட்டையை காமிக்குது. என்ன கேட்ட? நாங்க பார்த்து என்னமோ கொட்டை வைக்கலாம், அது பேரே வர மாட்டேங்குது. பாதாம் கொட்டை, பிஸ்தா கொட்டை, அந்த கொட்டை இந்த கொட்டையெல்லாம் வாங்கி 100 வருஷம் ஸ்ட்ராங்கா இருக்க போறாரு. 100 வருஷம் ஸ்ட்ராங்கா இருந்துரு. அதனால பேரிச்சம்பழம் அந்த கொட்டை, இந்த கொட்டை, பாதாம் கொட்டை, நெல்லிய கொட்டை, கண்ட கொட்டையும் சாப்பிட்டு அப்படி சொல்லல. நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் பைபிள் கர்த்தர் சொன்ன வார்த்தை. With all of your blessings and prolong your life. ஆங்கிலத்தில் இருக்க அருமையான வார்த்தை. நீ எல்லா ஆசீர்வாதத்தோட கல்லு கூட இருப்ப, தீர்க்க ஆயுசோட இருப்ப. சொல்லுங்க. எல்லா ஆசீர்வாதத்தோட இருப்ப. With all of your blessings and prolong your life. கல்லு குடுமா இருப்ப. சொல்லுங்க அல்லேலூயா. நீண்ட ஆயுசு, தீர்க்க ஆயுசா வச்சிருப்பா. கையை நீட்டி பாருங்க, இருக்கட்டும். இவன் ஜெபம் பண்றவன், இவன் எனக்கு பிரயோஜனமானவன், அவன் இருக்கட்டும். கையை நீட்டி ஸ்ட்ராங்கா வச்சிருப்பா. இரு. சொல்லுங்க அல்லேலூயா. அது மனதில் வைங்க கர்த்தருடைய வார்த்தையை. With all of your blessings, எல்லா ஆசீர்வாதத்தோட தீர்க்காயுசோட நீ இருப்பதற்காக உன் தகப்பனையும் தாயையும் கணவன். சொல்லுங்க. மனசுல வந்துருச்சுனாவே சரி, என்ன அப்பா சொல்லிட்டு போறாரு, அண்ணன் தானே, பின்னாடிதான் நம்ம பிறந்தோம், கூட வளர்ந்தான் நம்மளை கூட்டாரு. என்ன புதுசா பாப்ப முடிச்சிருச்சு, நம்ம அப்பா தான் வளர்த்தாரு, தூக்குனாரு, லோன் போட்டாரு, படிக்க வச்சு நம்ம கொண்டு வந்தவர் அவர் தானே, அவர் சேர்த்தது எல்லாம் நமக்கான சேர போகுது. திட்டிட்டு போறாரு, பேசிட்டு போறாரு, இருந்துட்டு போட்டுமே. சொல்லுங்க. தட் இஸ் தி ஆட்டிட்யூட். சொல்லுங்க. பெரிய மனுஷன் போகாதேன், ஏதோ கோபப்பட்டு பாரு, அண்ணன் தானே, அக்கா தானே, சரிப்பா. சொல்லலாமே. இந்த ஒரு ஆவின் வளர்ச்சி உண்டாகும். சத்தியத்தை கவனிங்க. பிதாவே இதோ இருக்கிறேன். சொல்லுவாமே. பிதாவே ஒரு வருஷம் கழிச்சு வருகிறேன். உள்ள தண்ணி கொண்ட தாகமா இருக்கு, கிடக்கு கிழக்கு சாகாம தொண்டை தாங்க முடியல. 1 மணி நேரம் கழிச்சு கண்டு காணாம போயிட்டு, அதெல்லாம் வேலைக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுங்க. சத்தியத்தை பாருங்க. இதோ வருகிறேன். சொல்லுவாமே. மனசுல வைங்க. இதோ வருகிறேன். பசுமையா இருக்கு. தீர்க்கதரிசனங்கள் புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. தீர்க்கதரிசிகளுடைய புஸ்தகங்கள் பரிசுத்த ஆவியை கொண்டு எழுதியிருக்கிறது. தீர்க்கதரிசிகளுடைய புஸ்தகத்துல ஆவியை கொண்டு எழுதியிருக்கிறது. வாசிங்க. என் தேவனே, ஆமென், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். ஒவ்வொன்றும் தேவ ரகசியம். நீ ஆசீர்வதிக்கப்படுற வாழ்க்கை, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். தயவுசெய்து கவனிங்க. சொல்லுங்க. ஆமென். இவன் பாவம் செய்வான். இந்த ஒரு ஜெபம், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன். எனக்கு பிரியம் இல்ல, எனக்கு பிரியமானது அல்ல. தேவனே உமக்கு எது பிரியம் அதை நான் செய்ய விரும்புகிறேன். சொல்லுங்க. ஆமென். இயேசு சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன். வாசிங்க. உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். புஸ்தக சொல்லி என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கபடியே போகிறேன். அந்த வசனத்தை எழுதியா எடுக்கலையா? எத்தனாவது அதிகாரத்தில் வாசனை வாசி முடிப்போம். எபிரேயர் 10:5. அது அங்க சொன்னதுதான் இங்க சொல்றார். வாசிங்க. எபிரேயர் 10:5 வாசிங்க. ஆகையால் அவர் உலகத்தில் கனி மரியாளுடைய வயிற்றிலே குழந்தையால் பிரவேசிக்கிற போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை நீர் எனக்கு ஆயத்தப்படுத்தினீர் என்று. அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளி என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்று அறிந்து பாருங்க. சொல்லுங்க. ஆமென். இயேசு சொல்லுகிறார், அவன் ஆண்டவர் பிறந்தது தற்செயல் அல்ல, திட்டமிடப்பட்டது பிதாவாகி தேவனாலே. இயேசு சொல்லுகிறார். சொல்லுங்க. ஆமென். இயேசு ஆசையோடு, பிதாவே இந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறேன். என்னை குறித்து நீ புஸ்தகத்துல சொல்லி இருக்கிறீர், புஸ்தக சுருளிலே சொல்லி இருக்கிறீர், தீர்க்கதரிசிகளை கொண்டு சுரைத்திருக்கிறீர். நான் மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து அவர்களுக்கு ரட்சிக்க உண்டாக்கி பிதாவையும் இந்த ஜனத்தையும் ஒன்றாக இணைக்கும்படி நான் போகிறேன். எனக்கு ஒரு சரீரத்தை மரியாதை வைத்து ஆயத்தம் பண்ணி பரிசுத்த ஆவியின் மூலமா. இது ஆவிக்குள்ள வந்து பிறப்பின் செய்தி, ஆவிக்குரிய மகிமையான செய்தி, லேசு இல்லை. அத ரோமன் கத்தோலிக்கர் என்ன செஞ்சார்? குடியில உண்டாக்கி புகையை விட்டு காலி பண்ணி விட்டார். குடியில உண்டாக்கி சுத்தின ஆடு மாடு மேய்ப்பர்கள் எல்லாம் 2 கழுதையை வச்சு அதை ஒரு செட்டா வித்து புகையை போட்டு கிறிஸ்துமஸ் முடிச்சு விட்டார். இது பரலோகத்துல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு நடுவுல பேசுகிற அந்த மகிமை பரிசுத்த ஆவியின் மூலமாய் கன்னிகை பெண்ணாகி மரியாதை வைத்து ஒரு சரீரத்தை உண்டாக்கி. சொல்லுங்க. ஆமென். எனக்கு ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தம் பண்ணினீர். இயேசு என்கிற அந்த சரீரம், அதுக்குள்ள நான் பிரவேசிக்கிறேன், உலகத்துல பிரவேசிக்கிறேன். எல்லா மனுஷனுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற பரிசுத்த ஆடாத பிரவேசிக்கிறேன். பிதாவை இதோ வருகிறேன். சொல்லுங்க. ஆமென். உமக்கு பிரியமானதை செய்ய நான் பிரியமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். டெடிகேஷன். பிதாவை. சொல்லுங்க. ஆமென். அதனாலதான் இயேசு சொல்லுகிறான், பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை. அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இயேசு சொல்றான், என் பிதா என்னை தனியே இருக்க. யோவான் சுவிசேஷம் முழுவதும் படிங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா.
கிறிஸ்து மகிமையாய் அவர் பிரவேசித்து நம்முடைய ஆத்மாவை மீட்டு ரட்சித்து திரும்ப எழுதுகிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்துட்டு முடிக்க போறோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி. ஏசாயா தீர்க்கதரிசி கன்னிகை வயிற்றில பிறப்பார் என்று சொன்ன அதே ஏசாயா தீர்க்கதரிசி அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லுகிறார். அவர் அதிசயமானவர். எல்லாத்துக்கும் 9ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் பைபிள் திருப்புங்க. கடைசி 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கடைசியா பைபிள் திருப்புங்க. இயேசு எப்படிப்பட்டவர் என்று ஏசாயா சொல்லுகிறான். வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான், கர்த்தத்துவம் the lordship சகல அதிகாரமும் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஆமென். அது வந்து சொல்றேன். சொல்லுங்க ஆமென். தயவு செய்து தியானிங்க. இயேசு எப்படிப்பட்ட சும்மா காலண்டர் சிவாஜி காலண்டர் போட்டு பொழுது ஓடக்கூடாது. சிவாஜிக்காரர் நினைச்ச காலண்டர் வச்சுட்டு இயேசு நினைச்சுட்டு இருக்க கூடாது. இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசுவை சொல்லுகிறான், ஒரு அதிசயமானவர். சொல்லுங்க ஆமென். நீங்க விசுவாசித்தா ஒரு அதிசயம் செய்வார். நீங்க அவருக்கு இடம் கொடுத்தா ஒரு அதிசயங்களை செய்வார். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நமக்கு ஆலோசனை தருவார். ஆண்டவரே நான் என்ன செய்யணும், இந்த சூழ்நிலையில் என்ன செய்யணும், காத்திருந்து பாருங்க. நான் பெற்றுக்கொள்வேன், எத்தனையோ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிறேன். ஆலோசனை தருவார். இதுல போய் இதுல போகாது, இதை செய், ஆலோசனை தருவார். சொல்லாமே அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். அடுத்து என்னது? வல்லமையுள்ள தேவன். Almighty God is a God of power. வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். அடுத்த வார்த்தை நித்திய பிதா, eternal father. யாராவது சொல்லுவாங்க இயேசு தேவதூதன், இயேசு வந்து ஒரு சாதாரண தீர்க்கதரிசி இஸ்லாமியர் சொல்லுவாங்க, யெகோவா விட்னஸ் சொல்லணும், நிறைய ஆள் கிளம்பிட்டு. ஏசாயா தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியின் மூலமாய் சொல்லுகிறான், அவர் நித்திய தேவன். சொல்லுங்க ஆமென். வல்லமையுள்ள தேவன் மாத்திரம் இல்ல, eternal God, நித்திய தேவன். என் இயேசு நித்திய தேவன். அடுத்து சமாதான பிரபு. என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கா? ஆண்டவருடைய பிள்ளைகள், என் வாழ்க்கையில என் குடும்பம் பிள்ளைகள் சமாதானம் இருக்கா? கருத்தரம் வறுமையில் இருக்கலாம், அதை மாத்தி உன்னை சமாதானத்துல கொண்டு வரும். இந்த அடிக்கடி சொல்லும்போது அடிக்கடி சொல்றாங்க, சாப்பிட முடியாது பார்த்து கடைக்காரன் சொல்ல, சாப்பிட கையை வச்சோம்னா அப்படியே அழுதுருவோம். சுத்தின கடைக்காரன் சாப்பிட முடியாத அழுவா. இப்ப அதெல்லாம் மாற்றி ஆசீர்வதிச்சு நிம்மதியோட இருக்கிறோம். சொல்லுங்க. நான் அவரு சொல்லணும், நீங்க சர்ச்சுக்கு வர்றதுதான் கார் கொடுத்தாரு, ஒழுங்கா சர்ச்சுக்கு வர்றதுன்னு சொல்ல குரு உரிமையோ. சர்ச்சுக்கு வர்றது தான் உங்களுக்கு கார் காரணம் கொடுத்துருக்கா, வீடு வாசல் நல்ல சம்பளம் பென்ஷன்லாம். சர்ச்சுக்கு வர நிறுத்தாதேன்னு சொல்லுவேன். சொல்லுங்க. கண்ணீரோடு இருந்த ஒரு காலம் தேவனை ஆசீர்வதிச்சு சமாதான கர்த்தர். சொல்லுவாமே அவருடைய பிரபு சமாதான பிரபு எனப்படும். சொல்லுங்க. சோதனை ஆண்டுடைய சமுத்திரம் எழுதி நிற்போம். ஜெபம் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஆமா, கொஞ்சம் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடணும். பிள்ளைகள் மனப்பாடம் பண்ணதெல்லாம் சொல்லுவான், அதெல்லாம் நாங்க யூடியூப்ல போடுவோம். இப்ப சின்ன பிள்ளையா இருக்கேன், 90 வயசா இருக்கும்போது கூட யூடியூப்ல தெரியும். நான் ஆடின டான்ஸ் ஆடுனா நம்ம லார்ட் ஜீசஸ் சர்ச்ல ஆடும். கேக்குதா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசு. இதுல மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி ஐயா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. glory. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாராவது நீங்க மறந்துடுவாங்க, தயவு செய்து ஆண்டவரே இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கும் இந்தி போல கிறிஸ்தவ ஜீவியம் தேவனோடு நடப்பது, இயேசுவிடத்துல பாவ மன்னிப்பு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இயேசுவை சிநேகிதராக்கி கொண்டு நடப்பது கிறிஸ்தவ ஜீவியம். கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்தவ ஜீவியம் என்பது, ஆவிக்குரிய ஜீவியம் என்பது இயேசுவை நேசராக கொள்வது, இயேசுவை நேசராக கொள்வது. நன்றி ஆண்டவரே. பாவத்தையும் சாசையும் கழித்து இயேசுவை நேசராக கொள்வது, இயேசுவை நேசராக கொள்வது. ஆமென். அவருடைய நேசம் இன்பமாகும், அவருடைய நேசம் இன்பமாகும். ஆண்டவரே, கரங்கள் எல்லாம் விதமா நன்றி ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத யாரா இருந்தாலும், வாலிபனே யாரா இருந்தாலும் சரி, ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, இயேசுவை நான் ருசித்து பார்த்ததில்லை, நீ ஆண்டோடைய சமூகத்துல ஆண்டவரே என்னை மண்ணியும் ரத்தத்தினாலும் கழுவும், என்னை ஒரு புது சிருஷ்டியாகும். ஆண்டவரே, அழிந்து போகிற உலகத்துல பரலோகத்தின் பிள்ளையாக தேவ மனுஷனாக நான் வாழ எனக்கு ரெக்க செய்ய சொல்லி உங்களை ஒப்புக்கொடுக்கும் போது ஆமென், அந்த மகிமை, அந்த சந்தோஷம் அவர்களுக்கு அவர் தனது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவார். அவர் தன்னுடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவார். மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நினைச்சாங்க பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தார். ஆமென். மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நினைச்சான் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. glory to God.
கர்த்தருடைய நாமத்தை துதித்து பாடும். ஆத்மாவை மீண்டு ரட்சிப்பவரே, அழிவுள்ள இந்த உலகத்துல அழியாமை உள்ள பரலோகத்துக்காக என் ஆத்மாவை மீட்டு சொந்த ரத்தத்தை சிந்தி உங்களை ஆண்டவரே மீட்டு உங்களுடைய ஜீவ புஸ்தகத்துல பெயரெழுதி பிதாவோடு எங்களை இணைக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, அடிமை போல கெடுத்தீரேன் துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. மனுஷர் சாயலானீரே துதிக்கிறோம் ஆண்டவரே. சிலுவை பரியந்தம் தாழ்த்தினீரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் வேதம் சொல்லுவது. அடிமை ரூபம் எடுத்து மனித சாயலானார். ஆண்டவரே, தேவாதி தேவன் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த கர்த்தர் மனுஷனை மீட்கும்படியாகும். தாம் உண்டாக்கின மனுஷனை நரகத்துக்கு விலக்கி மீட்கும்படியாகும் ஆண்டவரே தம்மை தாமே அர்ப்பணித்தவரே, தம்மை தாமே கையளித்தவரே, சிலுவை மரத்திலே போகும்படி தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்தவரே, எங்கள் நாதா, எங்கள் ரட்சகரே, அதை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை நேசித்து உனக்காக இந்த பூமியில வாழ ஊழியம் செய்யும் ஆத்மாக்களை ரட்சிக்க எங்களை தம்முடைய கிருபையினாலும் நன்மையினாலும் நிரப்புவீராக.
ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் குடும்பங்களை ரட்சிக்கப்படட்டும் ஐயா. கர்த்தர் அற்புதம் செய்யும். குடும்பங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தினால் நிரப்பும். நன்மையும் சமாதானங்களுடைய வீட்டில ஆண்டவர் நிலை பெற்று ஓங்குவதாக, அவர்கள் உப்பாக வெளிச்சமாக ஆண்டவர் உமக்கு மகிமையாக சாட்சியாக வாழ ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். நாம் செபிக்கிறோம், என்னை தாழ்த்துகிறோம். பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதமாக. ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைகளுடைய டான்ஸ் அப்புறம் எல்லாரும் மிஷினரியுடைய சரித்திரத்தை படித்தவங்க எல்லாம் வரிசையா மிஷினரி சரித்திரம் சொல்லுவாங்க. நான் அந்த போட்டிகளை சொல்லுகிறேன். வருகிற 1ஆம் தேதி பிரேயர் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு, தயவுசெய்து கவனிங்க, அறிவிப்பு சொல்கிறேன். வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணியிலிருந்து காலையில் வரைக்கும் இங்க முழு இரவு 1ஆம் தேதி பிரேயர் நடக்கும். புது வருஷ ஆராதனை, நியூ இயர் சர்வீஸ் வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணியிலிருந்து அதிகாலை 4-5 மணி வரைக்கும் இருக்கு. வாக்குத்தத்த சீட்டு இருக்கிறது. அதுபோல திருவிருந்து ஆராதனை உண்டு, புது வருஷ ஆராதனை அது உண்டு. அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்து வருகிற ஞாயிறு, புதன்கிழமைக்கு அடுத்து வருகிற ஞாயிறு இங்க வந்து அன்பின் விருந்து உண்டு. ஆகவே எல்லாரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்கிறேன். அன்பின் விருந்து முடித்த பிறகு இங்க பரீட்சை உண்டு. 3 பரீட்சையில ஒரு பரீட்சை உண்டு. வசனத்தை எழுதுகிற பரீட்சை